வணக்கம் நண்பர்களே. இது உலகியல் ஜோதிடம். உலகியல் ஜோதிடத்தை நான் கண்டறிந்தேன் என்றால் இல்லை, அதற்குண்டான விதிகளை மட்டுமே நான் கண்டறிந்துள்ளேன். எப்படி என்றால், காலபுருஷ தத்துவப்படி 12 ராசிகள், அதில் முதல் ராசி மேசம் ராசி. இந்த 12 ராசியும் ஒவ்வொரு ராசியும் 30 வருட காலம் தலைமை தாங்கும், இந்த உலகத்தை வழிநடத்தும். இந்த 30 வருடம் எப்படி என்றால் ஒரு அளவீடு. இது ராசிகளில் ராசி மண்டலத்தில் இருந்து மிக நீண்ட தொலைவில் இருக்கும் சனி பகவான் இந்த 12 ராசிகளையும் சுற்றி வரும் காலகட்டம் 30 வருட காலம். அந்த 30 வருடத்திற்கு ஒருவர் தலைவராக இருப்பார். அதாவது ஒரு ராசி தலைமை வகித்து அவரின் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய குணங்களை மிக அதிகமாக இந்த பூமியில் வெளிப்படுத்தும். அப்படி மேசம் ராசி, அடுத்தது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷ், மகரம், இது மகரம், கும்பம், மீனம். இப்படி 12 ராசிகளும் 30 வருடம் தலைவராக செயல்பட்டால் இந்த 12 பெருக்கல் 30 வருடத்தை கூட்டினால் 360 வருடம் வரும். இதற்கு இன்னொரு ராசி அதி மகாராஜாவாக செயல்படுவார்கள். புரியும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது மேசம் அதிபர் செவ்வாய் 30 வருடம், சுக்கராச்சாரிய ரிஷபம் அதிபர் சுக்கராச்சாரியார் 30 வருடம், மிதுனம் அதன் அதிபர் புதன் பகவான் 30 வருடம், கடகம் அதிபர் சந்திரன் 30 வருடம், சிம்மம் அதிபர் சூரியன் 30 வருடம், கன்னி ராசி அதிபர் புதன் 30 வருடம், துலாம் வீட்டின் அதிபர் சுக்கராச்சாரியார் 30 வருடம், விருச்சகம் ராசி அதிபர் செவ்வாய் 30 வருடம், தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் 30 வருடம், மகரம் ராசி அதிபர் சனி பகவான் 30 வருடம், கும்பம் ராசி அதிபர் சனி பகவான் 30 வருடம், அடுத்து மீனம் ராசி அதிபர் குரு பகவான் 30 வருடம் என்று ஒவ்வொரு ராசியும் 30 வருடம் தலைமை வகிக்கும். இப்படி 12 ராசிகளுக்கும் பெருக்கினால் 360 வருடம். அந்த 360 வருடத்திற்கு இன்னொருவர் மகாராஜாவாக இருந்து செயல்படுவார்கள். இது எப்படி என்றால், நமது இந்தியாவில் டெல்லியை ஆட்சி செய்யும் ஒருவர் தமிழகத்தில் அவருக்கு கீழே ஒரு முதலமைச்சர் இருப்பதைப் போல, எல்லா மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு முதலமைச்சர் இருக்கின்றார் அல்லவா, அதுபோல ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். அப்படி தற்போதைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பது மிதுனம் ராசி அதிபர். அதாவது கடந்த 1997 முதல் வருகின்ற 2027 வரை மிதுனம் ராசி அதிபர். எப்படி என்றால், இது இந்த இடத்துல நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டால் உங்களுக்கு மிக எளிமையாக புரியும். கடந்த 1997 வருடம் சனி பகவான் மேசம் ராசிக்கு வந்தார். தற்போது பாருங்கள் மீனத்தில் உள்ளார். அவர் 2027 மீண்டும் மேசம் வருவார். அப்பொழுது இந்த மிதுனம் ராசி ராஜாவாக தற்போது செயல்படும் 30 வருட காலம் முடிந்து அடுத்ததாக கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் 30 வருடம் ராஜாவாக செயல்படும் காலம் ஆரம்பமாகிறது. இதுதான் உலகியல் ஜோதிட விதி. அடுத்ததாக தற்போதைய காலகட்டத்தில் இந்த 360 வருட ஒரு சுற்றுக்கு தலைமை வகித்து தற்போது செயல்பட்டு கொண்டிருப்பவர் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான். தனுஷ் ராசி என்றாலே வில் அம்பு. தற்போது வில் அம்பு என்றால் இரண்டை புரிந்து கொள்ள வேண்டும். வில் அம்பு தற்போது இந்த காலகட்டத்தில் தான் அயோத்தியில் வில் அம்பினை கையில் வைத்திருக்கும் ராமர் கோயில் கட்டப்பட்டது. அதுவும் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் குழந்தைகளுக்கு சொந்தக்காரர் என்பதால் குழந்தை ராமர் திருக்கோயில் அயோத்தியில் தற்போது கட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த தனுஷ் ராசி சின்னத்தை பாருங்கள், வில் அம்பு. இந்த அம்பு ஏவுகணையுடன் பொருத்தி பாருங்கள். இப்போ தற்போது போர் நடக்கும் இந்த ஏவுகணைகள் பொருத்தி பாருங்கள். கண்டம் விட்டு கண்டம் 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 8000 கிலோமீட்டர் வரை, 6000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் வரை இந்த வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல தற்போது காலகட்டத்தில் ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது வில்லம்பு தான், ஆனாலும் அந்த அம்பினை தற்போதைய காலகட்டத்தில் ஏவுகணையுடன், பிரம்மோஸ் ஏவுகணை என்று நிறைய ஏவுகணை உள்ளது, அந்த ஏவுகணையுடன் பொருத்தி பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். தற்போது 360 வருட காலத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான். அதாவது துரோணாச்சாரியார், இப்படி எண்ணற்ற குரு பகவான்களை உருவாக்கிய இந்த தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் தான் தற்பொழுது இந்த
உலகத்தை இந்த ராசிதான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டுள்ளது. இதற்கு அவரும் அதுவும் சரியாக சொல்லப்போனால் கடந்த 1937 முதல் தான் அந்த 360 வருட சுற்றும் ஆரம்பமாகிறது. இது 2297வது வருடம் வரை இந்த தனுஷ் ராசி அதிபர் தான் இந்த 360 வருட சுற்றுக்கு தலைமை வகிக்கின்றார். இது ஒரு கோயில் ராசி, மதகுரு. அதனால்தான் மனிதர்கள் மதங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூலமாக பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே. மேலும் எமது உலகியல் ஜோதிடம் பற்றிய தகவல்களுக்கு எனது யூடியூப் சேனல் லிங்கினை பாருங்கள். இந்த சேனலில் நான் ஏற்கனவே 12க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் உள்ளது. இன்னும் தெளிவான நுணுக்கமான தகவல்கள் வேண்டுமெனில் வாய்ப்பிருந்தால் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை நிச்சயம் தெரிவியுங்கள். நன்றி நண்பர்களே.